இப்போ 14th question. Let an is equal to integral n to n plus 1 1 by x cube into dx for n is greater than or equal to 1. For c belongs to R, let limit x tends to infinity n power c a power n is equal to இந்த ஆன்சர் கேட்பாங்க. n tends to infinity இது n tends to infinity n power c a of n is equal to l. இப்போ இந்த லிமிட் வேல்யூ l வந்து எந்த கேஸ்ல வரும் ஆன்சர் வரும்ன்றது தான் क्वेश्चनல கேட்காங்க. இந்த क्वेश्चन டிசம்பர் 2018ல கேட்காங்க. ஆப்ஷன் A l is equal to 0 if c is greater than 3. ஆப்ஷன் B c equal to 3 ஆ இருக்கும்போது l is equal to 1. ஆப்ஷன் C l is equal to 2 if c is equal to 3. ஆப்ஷன் D if c lies between 0 and 1 ஆ இருக்கும்போது l வேல்யூ இன்ஃபினிட்டின்றது தான். இந்த ஆன்சர் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து இத்தனை நேரம் நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B l is equal to 1 if c is equal to 3ன்றது தான் கரெக்டான ஆன்சர். இப்போ கொடுத்துக்கிற வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். a of n ன்றது என்னன்னு சொல்லிருக்காங்க, இன்டர்வல் n to n plus 1 1 by x cube into dx. இது x power minus 3 into dx ன்ற மாதிரி அர்த்தம். இன்டகிரேட் பண்ணும்போது x power minus 3 plus 1 divided by minus 3 plus 1. அதான் எப்படி இருக்கும், x power minus 2 divided by minus 2 whole இந்த வேல்யூ n to n plus 1. அப்ப அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணலாம். n plus 1 minus 2 இந்த minus 1 by 2 வெளியில எடுக்கும்போது உள்ள வந்து n plus 1 power minus 2 minus n power minus 2. இந்த power minus 2ன்றதை கீழே எழுதிக்கலாம். 1 by n plus 1 whole square minus 1 by n square. LCM எடுத்து போடும்போது மேல வந்து n square minus 1 n square minus n plus 1 whole square divided by n square into n plus 1 whole square. இப்போ இதுல n plus 1 whole square நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது a plus b whole square ஃபார்முலா போடும்போது இந்த n square கேன்சல் ஆயிடும். மீதி எந்த டேர்ம் மட்டும் வரும்னாக்க an is equal to 1 by 2 into 2n plus 1 divided by n square into n plus 1 whole square. இந்த இதுல இருந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைச்சிச்சு. இப்போ a of n கிடைச்சிச்சு அப்படின்னா a of n ல நம்ம என்ன பண்ணணும், n tends to infinity பண்ணணும். n tends to infinity n power c நீங்க மல்டிப்ளை பண்ணணும். அப்ப n power c மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணிட்டு c க்கு நான் வந்து 3 ன்னு சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கறேன். c is equal to 3 ன்னு சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கறேன். ஏன்னா c யோட வேல்யூ 3 க்கு தான் மேக்ஸிமம் நம்ம கம்பேர் பண்ணிருக்காங்க. இந்த நாலு ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா c யோட வேல்யூ greater than 3 இல்ல equal to 3 தான். அப்ப c க்கு 3 போட்டு பார்க்கலாம். n பவர் c க்கு n பவர் 3 போட்டீங்கன்னா கேன்சல் பண்ணும்போது n tends to infinity போடும்போது இந்த ஆன்சர்ல பவர்ல மேல எப்படி இருக்கும் அப்படின்னா லிமிட் n tends to infinity 2n plus 1 into n divided by 2n plus 1 whole square ன்னு வரும். is equal to limit n tends to infinity இந்த n வெளில எடுத்துடலாம். அப்ப வந்து வெளில எடுக்கும்போது n ஸ்கொயர் வெளில எடுத்துட்டோம்னாக்க 2 plus 1 by n divided by 2n ஸ்கொயர் வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள வந்து 1 plus 1 by n whole square வரும். இப்ப கேன்சல் பண்ணலாம். n ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி n tends to infinity போடும்போது நமக்கு இந்த டேர்ம் நமக்கு 0 1 by n இதுவும் நமக்கு 0 ஆயிடும். அப்ப 2 by 2 ஆன்சர் என்னன்னு கிடைச்சிடும். 2 by 2 ஓட ஆன்சர் is equal to 1ன்றது ஆன்சர். So l is equal to 1 if c is equal to 3ன்றது தான் கரெக்ட் ஆன்சர்.